அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும், இந்த 2 கட்சிகள் ஒரு மாற்றாக மக்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எதனா சொல்ல வாய்ப்பு இருக்கு? 10 நாளை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது. போக போக தான் தெரியும். எல்லாருமே அதானே சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நேரத்தை தரணும், காலத்தை தரணும்னு. பாப்போம் பொறுத்திருந்து. இந்த 10 நாள் ஆட்சி பொறுத்தவரை சிறப்பு தான். 70 ஆண்டுகளாக இருந்த ஆட்சியில் இருந்தவங்க போய் இப்போ டிவிகே வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காருன்னு வரலாற்றை நல்லா உற்று நோக்கி பார்க்கணும். இதே தான் அன்னைக்கு காங்கிரஸ் இருந்து திமுக பண்ணுச்சு. எம்ஜிஆர் சாரை முன்னிறுத்தி புரட்சி தலைவரை அப்படி ஒரு திரைப்பட ஆட்சி தான் அன்னைக்கு அமைஞ்சது. காங்கிரஸ் வீழ்த்தும் போது இன்னைக்கு அதே ஃபார்முலா. அதுக்கப்புறம் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து பிரிந்து மறுபடியும் ஒரு திரைப்பட ஆட்சி தான் நடந்தது இல்லையா? அப்புறம் கலைஞர். இப்போ அது திரைப்படனுடைய தொடர்ச்சியாக தான் சினிமாவில் இருந்துட்டு தன்னுடைய உச்சநிலையிலிருந்து அந்த திரைப்படத்துறையை தொடர்ந்து அந்த ஆட்சி மீண்டும் அமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல காங்கிரஸ் ஆட்சி அகட்டும் போட்டு காமராஜர் எவ்வளவு வேதனைப்பட்டார், குடித்தார் என்பது தெரியும். பெரியாரும் அதை ஆதரிக்கவில்லை திமுக ஆட்சியை. நல்லா புரிந்துக்கணும். அதே பிரச்சனை தான் இன்னைக்கு வைக்கப்படுது. இப்ப தொடர்ந்து மக்களுக்கு யார் ஹீரோவோ சூப்பர் ஸ்டாரோ அவங்கள ஆதரிக்கிறாங்க. இதை மிஸ் பண்ண ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரும் திரைப்படத்துறைக்கு வந்து அதே 30 ஆண்டு காலங்களில் 96, 2001 அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்படி திரைத்துறை சார்ந்துதான் நம்ம தமிழக அரசியல் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் சுழட்டி கொண்டே இருக்கிறது. அதுல அதான் பூ நடந்திருக்கு.